ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம்னா ரியல்மியோட புது லைனாக பி சீரிஸ் மொபைல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன மொபைல்னா ரியல்மியோட P1. இந்த மொபைலோட அன்பாக்சிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ரியல்மியோட P1 Pro 5G. வாங்க இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்கலாம். நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் நோட் இருக்குது. வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட மொபைல் இருக்குது. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீனிக்ஸ் ரெட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே அந்த கலரு. இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு இந்த ஃபெதர் லைக் டிசைன் மாரி இருக்கு. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலர் வந்து ஃபீனிக்ஸ் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மொபைல இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பூட் அப் பண்ணிட்டு வச்சுருவோம். அப்புறம் பாக்ஸ் கன்டென்ட் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 வாட்ஸ் அடாப்டர் இருக்கு. இதோட கேபிள் ஒண்ணு குடுத்துருக்காங்க. 2மே குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறம் வேற என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் மேனுவல் கைடு குடுத்துருக்காங்க. ஒரு டிபியூ கேஸும் இருக்கு. இந்த டிபியூ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்ல இருக்கு. எப்படியும் இந்த மாரி மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் போடாம யூஸ் பண்ணா கண்டிப்பா கீழ விழுந்து எங்கனா உடைஞ்சிரும். கேஸ் ஒண்ணு குடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா, 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே ஓஎல்இடி பேனல் குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, 120 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட் குடுத்துருக்காங்க. 240 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் குடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மொபைலோட ஸ்க்ரீன் டூ பாடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 93% வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் டூ பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் எவ்வளோ தின்னா இருக்கு பாருங்க. இந்த மொபைலோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 8.35 தான். இந்த மொபைலோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட்டு 185 கிராம்ஸ் என்னமோ தான். ஆன் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 185 கிராம்ஸு. வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா இல்ல. மொபைல் பார்க்கறதுக்கு பல்கா இருக்கே தவிர, இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வெயிட்டாலாம் இருக்காது. ஓரளவுக்கு நல்ல டீசென்ட்டான வெயிட்லயே இருக்கு இந்த மொபைலு. இப்போ இந்த மொபைல வந்து நம்ப செட்டப் பண்ண போறோம். இந்த மொபைல்ல IP65 புரொடெக்ஷன் குடுத்துருக்காங்க. இந்த IP65 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ பிரஷர் வாட்டர் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கும். இதுவே நீங்க ரொம்ப ஆழமான தண்ணிக்குள்ளலாம் போட்டீங்கன்னா, மொபைல் வந்து காலியாயிரும். இந்த மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 950 பீக் பிரைட்னஸ் குடுத்துருக்காங்க. நீங்க அவுட்டோர் சன்லைட்லலாம் வச்சு யூஸ் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா விசிபிளாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இந்த மொபைல்ல நம்ப இவங்க ஹைலைட் பண்ற ஒரே விஷயம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, ஆ ஆட்டோ பிரைட்னஸ் ஏஐ ஃபியூச்சர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, நம்ப மொபைல் யூஸ் பண்ற ஹேபிட்டுக்கு ஏத்தா மாதிரி பிரைட்னஸ அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்குமாம். இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரியல்மில இருக்கு. இன்னும் நெறைய மொபைல்ல இருக்கு. இருந்தாலுமே இந்த மொபைல்லயும் அவங்க குடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்ன்னே சொல்லலாம். இந்த மொபைல்ல IP65க்கான புரொடெக்ஷனும் இருக்கு. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா, 950 ஹெர்ட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கு. இந்த பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் கண்டிஷன்ல நீங்க யூஸ் பண்ணும்போதும், அவுட்டோர் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போதும் ஓரளவுக்கு விசிபிளாவே இருக்கு. இந்த மொபைல்ல அவங்க வந்து ஹைலைட் பண்ணி பேசக்கூடிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பிரைட்னஸ் ஏஐ ஃபியூச்சர் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபியூச்சரோட ஒர்க் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற ஹேபிட்டுக்கு ஏத்தா மாரியே இதுவும் பிரைட்னஸ் லெவல கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இந்த ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு தெரியல. இருந்தாலுமே இது ஒரு நல்ல ஃபியூச்சர்ன்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டூவல் ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து குடுத்துருக்காங்க. டூவல் ஸ்டீரியோனா என்னன்னா, ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லயும் சரி, பேக்லயும் சரி 2 ஸ்பீக்கர் வந்து ஒரே டைம்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுதான் டூவல் ஸ்டீரியோ சப்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. இது இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு POLED டிஸ்ப்ளே. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அண்டர் த டிஸ்ப்ளே ஆப்டிகல்ல குடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபாஸ்ட்டாவே இருக்கு இந்த டிவைஸ்ல. இந்த மொபைலோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, 5000 mAh பேட்டரி வந்து குடுத்துருக்காங்க. இத சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸ்லயே ஒரு 45 வாட்ஸ் அடாப்டர் குடுத்துருக்காங்க. இந்த 45 வாட்ஸ் அடாப்டர யூஸ் பண்ணி ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவருக்குள்ள நம்ம இந்த மொபைல ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிடலாம். UFS 3.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. LPDDR4 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில வந்து மொத்தம் 2 வேரியன்ட் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 8128 வேரியன்ட். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 8256 வேரியன்ட். இதில மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீனிக்ஸ் ரெட்ன்ற கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேரட் ப்ளூன்னு ஒரு கலர் ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்காங்க.
அந்த கலர் வந்து நான் இங்கே மேலே கொடுக்குறேன். நீங்கள் மேலே போய் செக் பண்ணி வந்து பாருங்கள். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 கொடுத்துருக்காங்க. ரியல்மி யூஐ 5.0ல வந்து ரன் ஆகுது. இந்த மொபைலுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. 2 சிம் மட்டும் தான் போட முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து இந்த மொபைலில் கிடைக்காது. அதனால் நீங்கள் இந்த வேரியண்ட்டை வந்து எடுக்கிறீங்கனாவே ஒரு 256 வேரியண்ட்டுக்கு வந்து போயிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை 6 இருக்குது. அப்புறம் என்எஃப்சி வந்து இந்த மாடலில் வந்து கிடையாது. அடுத்து இந்த மொபைலோட கேமராவை பற்றி பார்த்தோன்னா இதோட மெயின் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட எல்ஒய்டி லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 மெகா பிக்சல் லென்ஸு. அடுத்த கேமரா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒய்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 16 மெகா பிக்சல் சென்சார் இது. இதுவும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. இருந்தாலுமே இன்னும் ஒரு 32 மெகா பிக்சல் அந்த மாதிரி கொடுத்துருக்கலான்னு தோணுது. ஏன்னா இந்த ஒரு 16 மெகா பிக்சல் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பல காலமாக இந்த OnePlus மொபைல்லாம் நிறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் இப்போவும் அந்த 16 மெகா பிக்சல்ன்றது ரொம்ப ஒரு பழைய ஒரு கேமரா மாதிரி தான் இருக்குது. இவங்க இருந்தாலும் வேறு கேமரா கொடுத்துருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8GB 128GB வந்து பார்த்திங்கன்னா 21,000க்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8-256 வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 23,000க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த மொபைல் இல்லாமல் வேறு எதனா மொபைலோட ரிவ்யூ வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மொபைல் கேட்குறீங்களோ அந்த மொபைலோட ரிவ்யூ வந்து எடுத்து நான் என் சேனலில் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.